தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் ரேஷன் கடைகளில் பாம் ஆயில், துவரம்பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் முறையாக வழங்கப்படுவது இல்லை என்றும், இதனால் மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில், ரேஷன் பொருட்களை முறையாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்கள் முறையாக வழங்கப்படுவது இல்லை என்று பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் பரவலாக புகார் தெரிவித்து வருகிறார்கள். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தமிழக அரசின் இத்தகைய சீர்கேட்டை தொடர்ந்து சுட்டிக்காட்டி உணவுப் பொருட்களை முறையாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். ரேஷன் கடையில் எந்த சாமானும் கொடுக்கறதில்ல. அங்கே பருப்பு இதெல்லாம் இல்லைன்னு கேட்டு ஜனங்க கேட்குது, என்கிட்டையும் சொல்லுது. அது நான் புள்ளி விவரத்தோடு இவங்களுக்கு ஏற்கனவே சென்னையிலேருந்து வர்றதுக்கு முன்னையும் அறிக்கை கொடுத்துருக்கேன். இப்பையும் வர்ற வழியெல்லாம் அதை சொல்லிக்கிட்டு வர்றேன். உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நேற்றுக்கு ஒரு 2 மாதத்துக்கு உள்ளது, உடனே இப்போ 4 கோடி லிட்டர் பாம் ஆயிலும் 40 டன்னு துவரம்பருப்பும் இப்போ அதுக்கு டெண்டர் விட்ருக்காங்க. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா 7-8 மாதமாக கொடுக்கல. இப்போ நான் சொல்லிட்டேன்ல, அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஐயோ இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு சொல்லிட்டு அப்படிங்கிறதுக்காக நேற்று டெண்டர் விட்ருக்காங்க. இவங்க இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நான் சொல்கிறப்ப எல்லாம் இல்லை நாங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம்னாங்க. அப்புறம் எப்படி இப்போ டெண்டர் விட்றீங்க? இப்போ மாதத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு 1,80,00,000 அட்டைதாரருக்கு இந்த பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் கொடுத்தாகணும். அதுக்கு மாதத்துக்கு நான் 20 டன்னு துவரம்பருப்பு வாங்கி ஆகணும். வாங்கலை. அதே போல் பார்த்தீங்கன்னா 2 கோடி லிட்டரு ஒரு மாதத்துக்கு பாம் ஆயில் வாங்கி ஆகணும். வாங்கினா தான் ரேஷன் கடையில் கொடுக்க முடியும் ஜனங்களுக்கு. நீங்கள் இதெல்லாம் வாங்காமல் இருந்துக்கிட்டு நாங்கள் எதை எடுத்தாலும் நாங்கள் கொடுத்துட்டோம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது. இந்நிலையில் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், அங்கு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை முறையாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு துவரம்பருப்பு, பாமாயில் ஆகியன போதுமான அளவுக்கு இல்லாததால் இந்த பொருட்களை கொள்முதல் செய்ய தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.